ஹாய் ஐஸ்வர்யா ஃப்ரம் ஐஸ்வர்யா ஆரி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா இது எந்த டிசைனுமே இல்லாமல் இந்த ப்ளவுஸ் இருக்கே, இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதில் டிசைன் இருக்குது. நம்ம ஆரியில் த்ரெட் ஒர்க்கை மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிசைன் நான் போட்டிருக்கேன். இது பர்சனலைஸ் கஸ்டமைசேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். இது என்னோடய மாமியாருக்கு தான் நான் போட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளெயின் எம்ப்ராய்டரி டிசைன் தான். டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் எம்ப்ராய்டரி மட்டும்தான். லீஃப் பேட்டர்னில் டபுள் ஷேட் கலர் மாதிரி கொடுத்துருக்கேன். நான் நார்மல் நம்ம 4 லேயர் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி செமி சர்க்கிள் கர்வ்ஸ் வச்சு நம்ம ஒரு லீஃப் பேட்டர்னில் டபுள் கலர் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ரொம்ப சிம்பிளாக ஃப்ரண்ட் நெக்குக்குமே நம்ம அதே டிசைன் தான் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் கைக்கு ஜரி வச்சு நம்ம தைச்சாச்சு. ஏன்னா என்னோடய மாமியார் ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும் ப்ளவுஸு, நான் ரொம்ப கிராண்டாலாம் போட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி கிராண்டாக போடாதவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸ் நம்ம த்ரெட் ஒர்க்லேயே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது மிஷின் எம்ப்ராய்டரியில் தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம நார்மல் ஆரி த்ரெட் ஒர்க்கை வச்சு நம்ம ஃபில் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் லீஃப் ஃபில்லிங் மெத்தடில் தான் டபுள் ஷேடுமே நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபில்லிங் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம போட்டு நம்ம இதை ஃபோட்டோக்கு இது பண்ணும்போது ரொம்பவே இந்த கலர் ஆப்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த ப்ளவுஸுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் 250 தான் இந்த மாதிரி ஒர்க் ஸ்டார்டிங் ஒர்க் இந்த மாதிரி ஒர்க்குக்கு 250 ருபீஸ் தான் நான் சார்ஜ் பண்ணுறேன். ஸ்டிச்சிங்கோட சார்ஜஸ் எப்போவுமே செப்பரேட்டாக தான் சார்ஜபிள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் வேணும், உங்களுக்கு சிம்பிளாக வேணும், காஸ்ட்டும் கம்மியாக வேணும் அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் நான் ஷேர் பண்ணுறேன். காண்டாக்ட் பண்ணி டிசைன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. 250 தானே, இதில் என்ன நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் 250 இருந்தாலும் சரி, 2500 இருந்தாலும் சரி, யூஸ் பண்ணுற ப்ளவுஸோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே பக்கா குவாலிட்டியில் தான் இருக்கும். டபுள் பெல் த்ரெட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். வேறு எந்த த்ரெட்டுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் நான் ஒரு டைம் நான் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வைக்கிற மெட்டீரியல்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அட்லீஸ்ட் 3 to 6 months எனக்கு மெட்டீரியல்ஸ் கையில் இருக்கணும். என்கிட்டயே அப்படி இருக்கும்போது ஸோ ஒரு கஸ்டமருக்கு நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மெட்டீரியல்ஸ் இன்னும் குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் உங்ககிட்டயும் அந்த லைஃபோட ப்ளவுஸ் நல்லாயிருக்கும். நான் ஜஸ்ட் 250க்கு போட்டு தரேன், அதனால் நீங்கள் எல்லாருமே கம்மியாக போட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் வெறும் நெக்குக்கு மட்டும் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைன் 250க்கு நம்ம தாராளமாக போட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கைக்கு நான் எந்த டிசைனுமே போடல. சப்போஸ் நான் கைக்கும் போடுறேன் அப்படின்னா மேபி ஒரு 350-400 வரலாம். அதுவுமே டிசைனை பொறுத்து தான். ஓகேங்களா? ஸோ நம்ம டிசைனுக்கு ஏற்ற ரேட்டு, அதே மாதிரி ரேட்டில் எந்த காம்ப்ரமைஸுமே இல்லாமல் நம்ம குவாலிட்டியில் கண்டிப்பாக அஷூரன்ஸ் நான் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் வேணும் அப்படிங்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணி ரீச் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, நம்ம ஆரி கற்றுக்கிட்டாலே நம்மளால் சம்பாதிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆரி கற்றுக்கிட்டால் மட்டும் நம்மளால் சம்பாதிச்சிட முடியாது. ஏன்னா ஆரிங்கிறது ஒரு பெரிய என்ன சொல்ல, இப்போ ஒரு ட்ரெண்டிங் பிஸ்னஸாக அதை மாற்றிட்டுருக்கோம் நம்மளே தான். ஸோ இது எப்போ நீங்கள் கற்றுக்கிட்டாலுமே உங்களுடைய எஃபர்ட், உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான் அதில் மெயினாக நின்று பேசுமே. இப்போ ஒரு பிராண்டாக இருக்கிறவங்க அவங்க டிஃப்ரெண்ட், அவங்க பொட்டிக் ஸ்டைலில் பிராண்டடாக அவங்க அப்படியே போயிடுவாங்க. ஆனால் நம்மள மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை நம்மள மாதிரி ஒரு பேசிக்காக ஆரி போடுறவங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரகிள்ஸை எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆரி கற்றுக்கிட்டு ஒரு 5 years மேலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ 5 years மேலேயும் பார்த்தீங்கன்னா நான் இன்னுமே லெவல் 1 ஸ்டேஜில் தான் நான் இருக்கேன். ரீசன், எனக்கும் ஃபேமிலி, எனக்கும் சில்ட்ரன்ஸ், எனக்கும் கமிட்மெண்ட்ஸு நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் நான் பிஸ்னஸ்ன்ற ஒன்றுத்துக்கே நான் உள்ளே வர முடியும். அண்ட் இப்போ தான் நான் வரவும் செஞ்சுருக்கேன். இன்னொன்று, நம்ம எடுத்தோடனே ஆரி டெய்லி ப்ளவுஸ் டிசைன்ஸ் ஆர்டர் கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம ஏதாவது ஒரு நம்ம என்ன க்ரியேட் பண்ண முடியும், என்ன டிசைன்ஸ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா ஆரினா இப்போ ஆரி மட்டும் கிடையாது, ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் கூட நம்மளால் ஆரி போட முடியுது. ஒரு ப்ரூச்சஸ் கிளாஸ் நம்ம இப்போ கற்றுக்குறோம். ஒரு சில்க் த்ரெட் ஜுவல்லரி, ஒரு ஆரியிலேருந்து நம்ம எவ்வளவோ நம்ம கற்றுக்கிறதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கும் போது தான் நம்மளால் க்ரியேட்டிவிட்டி கொண்டு வர முடியும். ரேஞ்ச் ஆஃப் ப்ளவுஸ் நம்மளால்
வந்து கஸ்டமர்ஸ்க்கு நம்ம காட்ட முடியும். ஆரினா வெறும் பீட்ஸை வச்சு, வெறும் டேசல்ஸ் வச்சு, வெறும் இதை வச்சு மட்டுமே நம்மளால் ஒரு ப்ளவுஸை ரெடி பண்ணவே முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் க்ரியேட்டிவிட்டியை கொண்டு வர முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளால் வந்து ஒரு கஸ்டமர்ஸை நம்மளால் எப்போவுமே நம்மளால் ஒரு பேக்கப் நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த மந்தோட ஆரி ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 4 ப்ளவுஸ் தான் வந்தது. அதுக்கப்புறம் நான் எடுக்கவும் இல்லை. பிகாஸ் எனக்கு கொஞ்சம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸும் இருந்ததுனால நான் 4 ஆர்டரோட ப்ளவுஸ் மட்டும்தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுவுமே வந்து 2 வந்து என்னோடய பர்சனல், 2 வந்து அவுட் சைட் கஸ்டமர்ஸோடது. ஏன் 4 ஆர்டர்ஸ்ன்னு சொல்கிறீங்க? அப்போ 2மே உங்கள் பர்சனல் தானே, நீங்கள் என்ன காசாக போட போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாங்க. ஏன்னா நான் பண்ணுறதா இருந்தாலுமே அது என்ன ஒர்க்குக்கும் லேபருக்கும் என்ன காஸ்ட் வருமோ அதை கண்டிப்பாக நான் எடுத்துப்பேன். ஏன்னா என்னோட உழைப்பும் நான் ஃப்ரீயாக கொடுத்துக்க முடியாது இல்லையா? அப்போ நான் வந்து அடுத்த பிஸ்னஸ்க்கு நான் எடுத்து வைக்கக்கூடிய சேவிங்ஸில் வந்து அது வந்து அடிபடும். அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்குன்னு நான் பர்சனலாக போட்டாலும் சரி, இல்லை என் மாமியார், என்னுடைய கசின்ஸ் இருக்கிறவங்க யாருக்கு போட்டாலும் சரி, நான் வந்து என்னுடைய ஒர்க்லையும் என்னோட லேபர் காஸ்ட்லையும் மட்டும் நான் யாருக்குமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். இதே டெக்னிக்கை தான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். நீ என்ன எங்கள் வீட்டு பொண்ணு தானே, ஃப்ரீயாக போட்டு கொடு. தயவு செஞ்சு யாருக்குமே எதையுமே ஃப்ரீயாக பண்ணாதீங்க. ஃப்ரீயாக பண்ணுறவங்க நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. அது 100க்கு 100 உண்மைங்க. அது நான் வந்து பர்சனலாக நிறைய விஷயத்தில் நான் வந்து அடிபட்டிருக்கேன். ஈவன் என்னுடைய சொந்தங்களோட, ரொம்ப ரொம்ப நெருங்கின சொந்தங்களோடவே நான் வந்து ஃப்ரீ தானே, அதுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. அதனால் எப்போவுமே நீங்கள் கற்றுக்கிற ஒரு விஷயத்த எக்காரணத்தை கொண்டும் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து அதை வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்காதீங்க. அட்லீஸ்ட் அதுக்கான ஒரு 100 ரூபாயாவது வாங்கிக்கோங்க. இதில் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நம்ம அப்பா அம்மாலாம் நம்ம வந்து நம்மளோட ஜென்ரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு 90s கிட்ஸ், ஒரு 80s கிட்ஸோட ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்கம் நம்ம வந்து வச்சுருக்கணும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட நம்மளுடைய சுய சம்பாத்தியம்ங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது அதை ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன தான் நம்ம வந்து வெல் செட்டில்டு ஃபேமிலி, வெல் செட்டில்டு ஹஸ்பண்ட் யாராக இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு காசு, ஒரு பொண்ணு நம்ம நின்று சம்பாதிக்கும் போது அதில் இருக்கிற சந்தோஷம் வந்து எத்தனை கோடி கொடுத்தாலும் அது வராது. அது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 10 ரூபாய் ஆனாலும் நம்ம சுயமாக சம்பாதிக்கும் போது அதோட சந்தோஷமே தனிதாங்க. அதனால் யாராக இருந்தாலுமே ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க. ஆரிதாங்கிறது கிடையாது, எதுவாக இருந்தாலும் சரி. ஒரு கூடை பின்னுறதா இருக்கட்டும், ஒரு உள்ளன் த்ரெட்டில் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரியாக இருக்கட்டும், சின்ன சின்ன டிசைன்ஸ் நம்மளால் போட முடியுது, இல்லை ஒரு ஜுவல் மேக்கிங்காக இருக்கட்டும், எவ்வளவோ இருக்குது கற்றுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு உங்களை நீங்களே வந்து எங்கேஜ்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு நான் சொல்லவே வரல. இது வந்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கலாம், உங்களுடைய ஒரு மன சந்தோஷமாக இருக்கலாம். என்னதான் நம்ம பசங்க, புருஷன், வீட்டுன்னு பார்த்தாலுமே நம்மளுக்குன்னு ஒரு பர்சனல் ஹாப்பினஸ் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் வரும். அது எப்போனா உங்கள் கையில் ஏதாவது ஒரு சுய தொழிலோ இல்லை எப்படி சொல்ல, உங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணிக்கும் போது மட்டும்தான் அதோட ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ இதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. உங்களுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிக்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அதை வச்சு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, அது எப்போ கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ நீங்கள் எல்லாருமே என்னோடய சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இன்னும் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு வேணும். ஸோ இதே மாதிரி நான் அடுத்த ஒரு ஆரி ப்ளவுஸ், என்னோட ஒரு பர்சனல் ப்ளவுஸ் நான் மேக் பண்ணியிருக்கேன்னு ஒரு டேசல் வீடியோ போட்டிருப்பேன். அது கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த டேசல் வீடியோ போய் பாருங்கள். கூடிய சீக்கிரம் அந்த ப்ளவுஸோட வீடியோவும் உங்களுக்கு வந்து நான் வந்து இதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் வீடியோ நான் வந்து போட்டு காட்டுறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், யார் யார் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க, எப்படி அதை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ.